வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற 75,028 அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகள் பயனடையும் வண்ணம் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவிகளின் சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுகின்றது. வணக்கம், என்னோட பேர் கே ஈஸ்வரி. நான் 3rd பிகாம் ஜெனரல் படிக்கிறேன் இந்து காலேஜ்ல. எங்களுக்கு இந்த புதுமை பெண் ஸ்கீம் திட்டம் வந்தது. இது வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுல யாரோட ஹெல்ப்புமே இல்லாம எனக்கு வேண்டிய தேவைகளா இருக்கட்டும், நான் இப்ப காலேஜுக்கு வரதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த ஸ்கீம் மூலியமா தான் நடந்திருக்கு. புதுமை பெண் திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் உஷா. நான் 2nd பிஎஸ்சி கெமிஸ்ட்ரில இருந்து வரேன். நான் புதுமை பெண் ஸ்கீம் மூலயமா மாதம் 1000 ரூபாய் வாங்குறேன். அந்த காசு என்னுடைய தேவைக்கு நானே யூஸ் பண்ணிக்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்காத எனக்கு என்ன வேணுமோ புக்ஸ் எல்லாமே நானே வாங்கிக்கிறேன். இந்த ஸ்கீம் கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒன்றிய மாநில அரசுகள் வழங்கும் எந்த கல்வி உதவித்தொகை வாங்கினாலும் இத்திட்டத்தின் கீழும் பயன்பெறலாம் என்பது சிறப்பம்சமாகும். பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது. கூடுதல் கல்வி செலவுகளை எதிர்கொள்ள இத்திட்டம் பயன்படுவதால் குடும்பங்களின் நிதிச்சுமை குறைப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் அதிக வருமானத்திற்கான வாய்ப்புகள், நிதி நெருக்கடி காரணமாக கல்வியை இடைநிறுத்திய மாணவிகள் மீண்டும் கல்லூரியில் சேர்த்தல், இளம் வயது திருமணங்கள் தவிர்ப்பு ஆகிய நற்பலன்கள் விளைந்துள்ளதாக மாநில திட்டக்குழு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இத்திட்டத்தின் மூலம் 99.2% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் கிராமப்புற மாணவிகள் அதிக எண்ணிக்கையில் பயனடைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பெரும் புலவன் பாரதியின் வரிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து ஒரு தந்தையாக பெண்களின் முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டு உழைத்து வருகிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர். எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நன்றாக படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பது மட்டும்தான். பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல பொருளாதார சுதந்திரமும் முக்கியம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. பொருளாதார தடைகளை உடைத்து தரமான கல்வி மற்றும் சிறப்பான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் திட்டம். இத்திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட பின்னணியில் உள்ள பெண்களை பொறியியல் படிப்பை தொடரவும், தடைகளை உடைத்து தரமான கல்வி மற்றும் சிறப்பான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கவும் வழிவகுக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்திற்கான வங்கி பற்று அட்டையை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக திருச்செந்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவி அஸ்வினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு இந்தியன் வங்கி செயல் இயக்குனர் திரு மகேஷ்குமார் பஜாஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து புனித அன்னாள் செவிலியர் பள்ளியில் பயிலும் மாணவி அனிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக வஉசி வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பயிலும் மாணவி அபிநயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு பாரத ஸ்டேட் வங்கி பொது மேலாளர் திரு ஜோபி ஜோஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து ஜெயராஜ் அன்னபாகியம் சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் பிடெக் ஐடி பயிலும் மாணவி விசாலினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வருது.
தொடர்ந்து ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் BA ஹிஸ்டரி பயிலும் மாணவி காயத்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு இந்திய தபால் வங்கி துணை பொது மேலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 15 முடிச்சிருமா? 15 செகண்ட் கீழே வருது. திடீர்னு பார்த்தா 18 ஏறுது. கேள்விக்குறிதான். ஆனா நான் ஸ்கூல் படிக்கும் போதே என எல்லோருக்கும் எல்லாம் என உறுதி செய்து தாய் தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் என்று சரித்திரம் படைக்க வைத்த திராவிட மாடல் ஆட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. தூத்துக்குடி முத்து நகரம் மட்டுமல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்துக்கும் மகாகவி பாரதியின் கவிதை தமிழுக்கும் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி.யின் தியாகத்துக்கும் சொந்தமான ஊர் இந்த ஊர். இப்படி பெரும் தலைவர்களுக்கும் பல பெருமைகளுக்கும் சொந்தமான இந்த தூத்துக்குடி மண்ணில் புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எனும் மகத்தான திட்டத்தை தொடங்கி வைக்கிற விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அருமை சகோதரி கீதாஜிபன் அவர்களே, மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய அரசு தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் ஜெகன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே, அரசு அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தமிழ்நாடு முழுவதும் காணொளி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளே, புதுமை பெண் திட்டத்திலே புதுசா இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உடைய மகள்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த அரங்கிலையும் வீடியோ கான்பரன்ஸ்லையும் 657 கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும்போது ஒரு டிரெவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன். இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு. நம்மள சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக். வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக். பெண்கள்லாம் வீட்டுல தான் இருக்கணும், கடைசி வரை ஒருத்தரை சார்ந்து இருக்கிற